இன்றைய நாள் முழுவதும் வீணாகிவிட்டது. அந்த மாயாசுரனை நாம் தேடவே இல்லையே. அவனை எதற்காக தேட வேண்டும்? என்ன சொல்கிறாய்? அவனை தேடத்தானே நாம் வந்தோம். இருக்கும் அந்த அருவியை பார். இந்த இயற்கையோடு உயரத்தில் இருந்து விழுகிறது. அவ்வளவு உயரத்தில் இருந்து நீர் கீழே விழுந்தாலும் அதில் தானே சென்று கலக்கிறது. சரிதானே? இது என்ன புதிர் அல்ல, இது புதிருக்கான விடை. அந்த மாருதி எவ்வளவு பலசாலியானாலும் சித்துக்களை அடைந்திருந்தாலும் அது எனக்கு பயன்பட வேண்டும். புரிந்ததா? கிட்கிந்தையில் உள்ள ஞான நூல் மட்டும் என் கைக்கு வந்து விட்டால், அந்த நூல்களின் சக்தி எனக்கு கிடைத்து விட்டால் எவராலும் எதுவும் செய்ய முடியாது. சதுரங்க காயை நகர்த்தாமல் எவராலும் அரசாட்சி செய்யவே முடியாது. சபையில் நான் அப்படி நடந்து கொண்டது நம்பிக்கையை வெல்வதற்கு. சென்ற மாருதி மாயாசுரனை மட்டும் பிடித்து வந்து விட்டான். அவனை வாழ்த்தும் முதல் நபர் நான் தான். இந்த மாருதியையே நான் பயன்படுத்துவேன். ஜாம்பவானின் இருப்பிடத்தில் இருந்து நூலை எடுத்து வர வைப்பேன். ஒருவேளை அசுரனை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் என் எண்ணம் தான் நிறைவேறும். அஞ்சனை சென்று விடுவாள். சோகத்திலேயே பாவம் மாருதி மனம் உடைந்து விடுவான். அவனுக்கு ஆறுதல் சொல்வது போல நெருக்கமாக்கிக் கொள்வேன். கேசரியை பொறுத்தவரையில் நான் தான் நல்லவன். ஜனை இல்லை என்றால் மாருதிக்கு நல்லவை எவை தீயவை எது என்று புரிய வைக்க யாரும் இருக்க மாட்டார்கள். நிலத்தில் விழுந்த நிழல் நீங்கள் இருக்கும் இடத்தை காட்டிக் கொடுத்து விட்டது. பொழுது என்ன செய்வீர்கள்? உங்களுடைய மாயையின் சக்தி என்னை ஒன்றும் செய்ய முடியாது. என்னை தடுப்பதற்கு சுக்ரீவன் அண்ணனும் இல்லை. சிறு பிள்ளைதானே, இவனை எளிதில் ஏமாற்றி விடலாம் என்று தவறாக எண்ணிவிட்டீர்களா? நான் இங்கு வந்தது உங்களுடைய வலையில் சிக்குவதற்கு அல்ல, உங்களை என்னிடம் சிக்க வைப்பதற்கு. எப்பொழுது வீரர்களிடம் முரண்பாடான பேச்சும் படிக்கையும் உண்டானது அப்பொழுதே புரிந்து கொண்டேன். இங்குதான் எங்கோ இருக்கிறாய் என்பதை. என்னை வேறு இடத்திற்கு அழைத்து செல்ல விரும்புவதையும் அறிந்து கொண்டேன். அதற்கு பிறகுதான் சுதர்சன் வந்தது. என் இறைவனின் பெயரை கூறி மோதிரத்தை தந்தது. என்னை இங்கு அழைத்து வந்தது. இது உன் திட்டம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். உண்மையில் அது என்னுடைய திட்டம். நீ இருக்கும் இடத்தை அடைவதற்காக நான் மிகவும் கோபத்தோடு தான் இருந்தேன். ஆனால் இப்பொழுது நான் தெளிவடைந்து விட்டேன். ஏனென்றால் நான் வணங்கும் இறைவனின் பெயரை தவறாக பயன்படுத்தினாய். அதுவே காட்டிக் கொடுத்து விட்டது. திட்டமிட்ட செயல். உன் புத்தி கூர்மையை பார்த்து நான் மிகவும் வியக்கிறேன். எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுவது கிடையாது. நீ செய்த இரண்டாவது முட்டாள்தனம் எது தெரியுமா? என் இறைவன் ராமனின் பெயரை எந்த ஒரு தவறான செயலுக்கும் பயன்படுத்த முடியாது. இந்த பெயர் தான் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது. ஆனால் என்னுடைய இறைவன் எந்த ஒரு சிக்கலிலும் சிக்க வைக்கவே மாட்டார். என்னை காப்பாற்றுவார். அவருடைய அருளாசியால் தான் உன்னை என் பிடிக்குள் இப்பொழுது கொண்டு வந்து விட்டேன். உண்மையை கூறிவிடு. உன்னுடைய நோக்கம் என்னவென்பதை சொல்லிவிடு. பதில் கூறாமல் கண்களை மூடிக்கொண்டால் நல்லவனாகி விடுவாயா? தங்கிய விளையாட்டை நீயே முடித்து விடு. அம்மாவிற்கு நேர்ந்த இக்கட்டான நிலையிலிருந்து அவர்களை எப்படி காப்பாற்றுவது என்று சொல். கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாயா? இல்லை. இந்த நெருப்பு சிறிது நேரத்தில் கிட்கிந்தையை இருந்த இடம் தெரியாமல் சாம்பலாக்கிவிடும். இந்த நெருப்பை அணைத்து விடு. இல்லை என்றால் இந்த சீற்றம் இயற்கையின் சீற்றம். மனுமன், அங்கு பார்த்தாயா? நகரத்திற்குள் நெருப்பு பரவ தொடங்கிவிட்டது. உடனடியாக வெளியேறுங்கள். வாருங்கள். என்ன யோசிக்கிறீர்கள்? அஞ்சனி அவர்களை வர சொல்லுங்கள். இனி எந்த பலனும் இல்லை மருத்துவரே. சுமேரு மன்னனே, தங்கள் பிடிவாதத்தை கைவிட்டு விடுங்கள். ராணியாரை காப்பாற்ற வேண்டும். என்னை கொல்ல துடிக்கிறாய்? நீ என்ன செய்ய போகிறாய் அனுமன்? நீயே முடிவு செய். என்னை கொல்ல போகிறாயா, இல்லை உன் தந்தையும் மண்ணும் அழிய போவதை நீ தடுக்கப் போகிறாயா? மன்னிக்கவே முடியாத பாவத்தை செய்திருக்கிறாய். நீ செய்த இந்த பெரும் தவறுக்கு உனக்கு நான் தண்டனை கொடுத்தே தீருவேன். இன்று உன்னை உயிரோடு விட்டு விடுகிறேன். ஆனால் மறுமுறை உன்னை விடமாட்டேன். இப்பொழுது தெரியும் நான் யார் என்பது. அம்மா,
ராவணனே காத்தருளுங்கள். அஞ்சனை பெற்றருந்தவன் ஒன்று பெற்றவன் ஜகர் தம்மை அடக்குவன் அஞ்சல் என்பார்க்கு அருளுவன் நன்னூல் அனைத்தும் திரண்டு ஒரு கொண்ட ஞானி குலப் பெருந்தவன் பொன்னுரு விண்ணூறு கொண்டு நின்றனன் நெஞ்சின் கருணையன் வஞ்சக நெருப்பை சுடுபவன் தனிவை தீர்ப்பவன் மண்ணுக்கும் மண்ணுக்கும் நின்றனன். கடமையை முடித்து விட்டேன். என்னை விடுவித்து விடுங்கள். தங்களுடைய பார்வையில் இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. எனக்கு மட்டும் உதவி செய்யவில்லை, இந்த உலகத்திற்கே பெரும் உதவி செய்திருக்கிறாய் சுதரசன். என் நல்லாசையை உனக்கு வழங்குகிறேன். இந்த நொடி முதல் என் பார்வையில் இருந்து நீ விடுதலை அடைவாய், அனைத்து செல்வங்களோடு வாழ்வாய். அநீதி வழி சென்றவனை தாங்கள் தான் நீதியின் வழி கொண்டு செல்ல வைத்திருக்கிறீர்கள். நான் உங்களிடம் ஒன்று கேட்கவா? அனுமனை தாங்கள் எதற்கு இவ்வளவு சோதனை செய்கிறீர்கள்? அவனை நாளைய சாதனையாளனாக மாற்றும், அவனை அறநெறி பாதையில் அழைத்துச் செல்வதுதான் என் நோக்கம். அவன் படும் துயரத்தை பார்த்து நானே கலங்கிவிட்டாள். நன்னெறி பாதையில் எவ்வாறு அழைத்துச் செல்வேன்? அதோடு அனுமனை பொறுத்தவரை அவன் இன்னும் நிறைய சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. அதுதான் அவனுடைய இலக்கினை அடைய வைக்கும், நோக்கத்தை நோக்கி அழைத்துச் செல்லும். இதுவே காலத்தின் கட்டாயம். அம்மா, சுமேரு மன்னனே, அம்மா, தந்தையே, உங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லையே? நெருப்பினால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லையே? அருதி, நான் நலமோடு இருக்கிறேன். என்னுடைய கவலை எல்லாம் உன் அம்மாவை பற்றிதான். அவள் செல்ல இன்னும் ஒரு நாள் தான் மீதம் உள்ளது. இந்த வேள்வி நிறைவடைந்து விட்டால் அவள் நம் இருவரையும் விட்டு சென்று விடுவாள். மீண்டும் அவளை இங்கு அழைத்து வருவது என்பது நடக்காத ஒன்றாகும். உன் அம்மா இல்லாத வாழ்க்கையை நம் இருவராலும் நினைத்து கூட பார்க்க முடியாது. நான் முகனே போற்றி. அவன் சின்னஞ்சிறு பிள்ளை என்பதை மறந்து விட்டீர்களா? தாங்கள் இன்னும் எவ்வளவுதான் துயரங்களை அளிப்பீர்கள்? உமா, சூரியன் உதிக்கும் நேரத்தில் இருக்கும் வெப்பத்தை விட நேரம் செல்ல செல்ல அதன் வெப்பம் இன்னும் அதிகரிக்கும். அதுபோல்தான் இதுவும். அவன் துயரத்தின் இந்த நொடி ஒரு உயிருக்கு உருவத்தை கொடுத்திட, அதன் பலத்தை உறுதி செய்திட தகுந்த நேரமாகும். உமா, என் அம்சமான அவன் எதிர்கொண்டிருக்கும் வலியையும் வேதனையையும் என்னால் உணர முடிகிறது. அனைத்தும் எனக்கு தெரியும். இந்த சின்னஞ்சிறு வயதில் இத்தனை பெரும் துயரங்களை தாங்குவது, வேதனைகளை எதிர்கொள்வது எளிதல்ல. அதே சமயம் அவனுடைய வாழ்க்கைக்குள் நுழையும் இந்த திருப்பங்கள் அவன் இறைவனிடம் அவனை அழைத்து செல்லும். அயோத்திக்க ராமனும் அனுமனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும், பக்தியும் சக்தியும் இணைந்த நிகழ்வு உண்டாகும். தாங்கள் சொல்வது சரிதான். ஆனால் இங்கு நம்பிக்கை என்னும் சூரியன் உதிப்பது போல் தெரியவில்லை, மறைவது போல் தெரிகிறது. நிதானித்து செயல்பட வேண்டும். என்ன காரியம் செய்கிறாய்? நான்முகனை யார் என்று நினைத்தாய்? உலகை படைத்தவர் அவர். நான்முகனுக்கு உன் அம்மா கொடுத்த வாக்குறுதியை நீ பாழாக்கப் போகிறாயா? சொல் மாருதி. முதலில் இந்த கோபத்தை விட்டுவிடு. உன் அம்மாவை காப்பாற்றுவதற்கு நிச்சயம் ஒரு வழி கிடைக்கும். யோசி. ஆமண்ணா, கூறியபடி நான்முகனோடு என்னால் போராட முடியாது. ஆனால் அவரிடம் வேண்டிக் கொள்ளலாம். இப்பொழுதே பிரம்மலோகம் செல்ல போகிறேன். அம்மாவை எங்கும் அழைத்து செல்லாதீர்கள் என்று மன்றாடி வேண்டிக் கொள்வேன். நினைத்ததை முடித்தே தீர்வான். என் வார்த்தைக்கு அவர் செவிசாய்க்கவில்லை என்றால் பிரம்மலோகமே அமைதி இழந்துவிடும். உலகத்தில் வசிக்கின்றோம், நம்மால் அங்கெல்லாம் போக முடியாது. சூரியன் வரை சென்றது அவரை விழுங்கியது மட்டும் சாத்தியமா? இருப்பினும் நான் அதை செய்தேனே. இந்த நிகழ்வில் சனிதேவன் அனுமனுக்கு என்ன கற்றுத்தரப் போகிறார் என்று பார்ப்போம். யார் யாரை வழிக்கு கொண்டு வரப் போகிறார்கள்? ஒருவேளை உன் முயற்சியில் நீ ஜெயித்து விட்டால் நான் தோற்றதாகிவிடும் அனுமன். ஒருபோதும் நான் நடக்க விட மாட்டேன். உன்னை என்னுடைய வழிக்கு நான் கொண்டு வந்தே தீருவேன்.
பாதையை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறாய்? தாங்களே அநீதி பாதையில் தானே பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நல்வழி சொல்வதற்கு உங்களுக்கு அருகதை கிடையாது. நான் யார் என்று தெரியும் வரை நீ பிடிவாதத்தை விடமாட்டாய். நான் சாகசக்காரன் அல்ல, சாயா தேவியின் மகன். நான் வேடதாரி அல்ல, வினை பயனை கொடுப்பவரின் செயலுக்கான தண்டனையை வழங்கக்கூடியவன் அல்ல, அவர்கள் புரியும் குற்றத்திற்கான தண்டனையை வழங்குபவன். தவறு செய்தவன் எவனாயினும் தண்டனையை அனுபவித்தாக வேண்டும். செயலும் நானே, பலனும் நானே, சோதனையும் நானே, சோதிப்பவனும் நானே, முயற்சியும் நானே, இகழ்ச்சியும் நானே, கொடுக்கக்கூடியவனும் நானே, கெடுக்கக்கூடியவனும் நானே. அந்த இருளின் நிறத்தை கொண்டவன் நான். அனைவருக்கும் நியாயத்தை மட்டுமே வழங்கக்கூடியவன். சூரியவனின் மகன் சனிதேவன். 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 கடமை தவறா சனிதேவனா? எல்லோருமே கண்ட சனீஸ்வரனின் பார்வையை மட்டும்தான். ஆனால் முதன்முறை சனீஸ்வரன் அவனுடைய சக்தியை காட்டப் போகிறான்.